தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று திரளப் போவதாக பரபரப்பு தகவல் கிளம்பியிருக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்த மிகப்பெரிய அமைப்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பினர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நீண்ட காலமாகவே போராடி வருகின்றார்கள். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக முனைப்பு காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜாக்டோ ஜியோ தலைவர்களின் ஒருவரான மாயவன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த மாயவன் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழக நிறுவன தலைவருமாகவும் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 13ஆம் தேதி விஜயை சந்தித்த நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் கோரிக்கைகளை அவர் தெரிவித்து அதற்கு ஆதரவு கேட்டதாக தகவல் வெளியாகின. இதனை அடுத்து ஜாக்டோ ஜியோ அமைப்புகளுக்குள்ளாக பலதரப்பட்ட கருத்துகள் ஏற்பட்டன. இதில் ஒரு பகுதியினர் மாயவன் விஜயை தனிப்பட்ட முறையில் சந்தித்தனர். அதில் முக்கியத்துவம் எதுவும் இல்லை என மு.க. ஸ்டாலினுக்கும் ஆதரவாக கருத்துகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் மிகப்பெரிய அமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பின்னால் அணிவகுத்ததால் அது மிகப்பெரிய ஆபத்து. எனவே அதற்கு இடம் தரக்கூடாது என்பதில் மு.க. ஸ்டாலின் மிக தெளிவாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் மாயவன் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்தாரா, என்ன நடந்தது என்பது குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில்தான் மாயவன் விஜயை சந்தித்திருக்கிறார். இதனை வெளிப்படையாகவே கருத்து தெரிவிக்கும் மாயவன் கூறும்போது, எங்கள் சந்திப்பு ஜாக்டோ ஜியோ சார்பில்தான் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் அமைப்பிற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த வகையில் மே 10ஆம் தேதி புதிய நிர்வாகிகள் 25 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் வழக்கமாக அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துவோம். அந்த வகையில் திமுக மற்றும் அதிமுகவிடம் கால அவகாசம் கேட்டோம். ஆனால் அவர்கள் கால அவகாசம் தரவில்லை. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அணுகிய போது ஜூன் மாதம் 13ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். உடனே அவசரமாக நாங்கள் 12 பொறுப்பாளர்கள் அவரை சந்தித்தோம். அதன் பிறகு எங்களை மிக நன்றாக உபசரித்தார் அவர். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு விஜய் ஆதரவு தர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தோம். எங்கள் கோரிக்கைகளை அவர் பொறுமையாக கேட்டார். நிச்சயமாக உங்களுக்கு நான் துணை நிற்பேன் என்றும் உறுதியளித்தார். ஏற்கனவே எங்களுக்கும் ஆதரவாக அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் விஜயின் துணை எங்களுக்கும் புதிதாக கிடைத்திருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் பலமுறை எங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தும் போராட்டம் நடத்தியும் எந்தவித பலனும் இதுவரை கிடைக்கவில்லை. அதிமுக ஆட்சியிலும் இதேபோல்தான் நடைபெற்று வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து புதிதாக குழு அமைப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம் என்று எங்களை ஏமாற்றுகிறார்கள். தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு பிறகு எதையும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆன போதும் அதை செயல்படுத்தவில்லை. எங்களை ஏமாற்றி வருகிறார்கள். அதிமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களும் கடந்த ஆட்சியில் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. எனவே புதிதாக களமிறங்க இருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை நாங்கள் நம்புகிறோம். மற்றபடி அவரை நான் சந்தித்தது, எங்கள் குழுவினர் அவரிடம் கோரிக்கை வைத்தது எல்லாம் உண்மை என்று அவர் பேசியிருக்கிறார். இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள ஜாக்டோ ஜியோ அமைப்பு இரண்டாக உடையும் என்று தெரிகிறது. ஒரு சாரர் மு.க. ஸ்டாலினை ஆதரிக்கிறார்கள். இன்னொரு சாரர் தற்போது விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது என்பது இன்றைய முக்கிய செய்தியாகும்.